நடிகர். அவன் குடும்பத்தையே காப்பாற்ற தெரியாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவாரு? இதெல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு. 2026ல் திமுக தான் வரும். எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணன் வின் பண்ணுவார். வின் பண்ண வைப்போம். 41 பேர் இறந்துட்டாங்க. இப்போ நம்ம வீட்டாண்ட யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்பா? மாலை ஏற்றுக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? மாலை ஏற்றுக்குன்னு அவங்க வீட்டாண்ட போய் மாலை போட்டு ஐயோ ஏம்மா ஆறுதலுக்கு நம்ம அழுதுட்டு நம்ம வருவோம். இவர் ஏன்ப்பா 41 பேரை பனையூருக்கு வந்து அழுவ சொல்றாரு? நீங்க எல்லாம் வந்து அங்க அழுவுங்க, நாங்கெல்லாம் வந்து ஒரு மாலை கையில குத்துட்டு நாங்கெல்லாம் கட்டி பிடிச்சின்னு அழுவுறோம். இது நியாயம்மா? இது நியாயம்மா சொல்லு? இதெல்லாம் மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க. அவரை வீட்டுக்கு அனுப்புற காலம் வந்துச்சு. அவர் சொல்றாரு திமுக வீட்டுக்கு அனுப்புற காலம் வந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. ப்ரோ இன்னைக்கு சொல்ற ப்ரோ விஜய் மாமா தானே, தாய் மாமான்றாரு எல்லாருக்கும். அதானே உண்மை தானே? எப்பா ஒரு பொம்பளை சொல்றா, இருமா ஒருத்தி சொல்றா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. நாங்க அண்ணனாவும் ஏத்துக்குவோம், தங்கச்சியாவும் அவர் ஏத்துக்குவாரு, எங்களை பொண்டாட்டியாவும் ஏத்துக்குவாரு அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்லுது. அப்ப பாக்குறவன் என்ன சொல்லுவான்? இவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் இருக்கிறான், இவ பாரு அவனுக்கு பொண்டாட்டியா போறேன்றா, நீயே வாடி என் பொண்டாட்டி அவளை தான் பூச்சி வலிப்பான், அதுதான் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிக்கிறாரு அவரே. கரெக்டாக நான் சொல்கிறது எப்படி சொல்லுவேன்? ஒரு கல்யாணம் ஆன ஒரு மனைவி, நல்ல மனைவி, குடும்பத்தில் இருக்கிற மனைவி, நான் அவருக்கு பொண்டாட்டியாக போவேன்னா எப்படி பாது? தப்பு இல்லையா? எங்க டிஎம்கே அந்த மாதிரினா ஒரு லேடிஸ் வல்கரா எதனா பேசுகிறாங்களா? எங்கள் கழகம் அந்த மாதிரி கழகம் வல்கரா எதனா பேசுகிறாங்களா? அழகாக சொல்கிறோம் பாரு, எங்கள் சிஎம் தான் ஜெயிப்பார், எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்கள் டிஎம்கே உதயசூரியன் தான் உதிக்கும், மீதி எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும், புஷ்வான மாரி எல்லாமே ஊற்றிக்கும். எதுவுமே வராது. டிஎம்கே தான் வரும், டிஎம்கே தான் வரணும். டிஎம்கே வந்தால் தான் தமிழ்நாட்டு ஜனம் லேடிஸுங்க எல்லாம் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம். முக்கியம் படிப்புக்கு கொடுத்துருக்கிறாருப்பா. படிப்புக்கு எவ்வளோ படிப்பு? நான் முதல்வன் திட்டம், காலையில் ஆகணும் அந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம்ன்ட்டு, இதெல்லாம் அந்த 10 வருஷம் இல்லை. நீங்கள் கூட உங்கள் வயசில் இருந்திருப்பீங்க, மக்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஆட்சிங்களை பார்த்துருப்பீங்க. அந்த ஆட்சியில் எதனா இந்த மாதிரி திட்டம் வந்திருக்கா? யோசிக்கிறாரு எங்க சிஎம் பனையூருக்குள்ள போய் தூங்கி இல்ல, வீட்டுல உக்காந்து யோசிக்கிறாரு. நம்ம ஜெயிச்சமே இந்த மக்களுக்கு என்னென்ன திட்டம் நம்ம போடணும்ட்டு யோசிச்சு ஒவ்வொரு திட்டமா போட்டுக்கினே இருக்கிறாரு. அதுல வர்றது தான் இந்த திட்டம். இதை வந்து காப்பி அடிச்சு 500 ரூபாய் மேலே ஏற்றி நாங்கள் தருவோம், 1000 ரூபாய் மேலே ஏற்றி நாங்கள் தருவோம். இதுனா எங்க சிஎம் அறிவிச்ச திட்டம் தானப்பா இதெல்லாம். அப்போ அவன் காப்பி அடி, அவனுக்கு சொந்த புத்தியே இல்லையா? சொந்தமாகவே யோசிக்க மாட்டாரா? சொந்தமாக யோசிப்பார், ஒன்னே ஒன்று தான் யோசிப்பார். திரிசாவா இன்னொரு மனைவி பேர்னா திரிசாவா இதை மட்டும் தான் அவர் யோசிச்சிருப்பார், தவிர நாட்டு மக்களை அவர் யோசிக்கவே மாட்டார். அதனால் மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. அவர் ஒரு சினிமா நடிகர், யாரை ஒன்றாலும் வரலாம்பா, கட்சியில் யார் ஒன்றாலும் வரலாம். அரசியல் அனுபவம் இருக்கணும், உனக்கு இல்லை. ஏதோ ஒன்று எழுதி குத்துடுறாங்க, ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி குத்துட்டு இப்படி அப்படின்னு வசனம் பேசுகிற மாரி பேசுகிறாரு. பேப்பர் இல்லாத பேச சொல்ல அவரை, இதோ நாங்கள் பேசினுக்கிறோம் பார், அந்த மாரி கூட அவர் பேச தெரியாது. ஃபஸ்ட்டு இன்னொரு முறை எதனா எலெக்ஷன் வருது, மீட்டிங்கோ இல்லை மாநாடோ எதனா போட்டு மக்களை சாவடிக்காத அழகாக டிஎம்கால் உட்கார வைக்கிறாங்க பாரு, கரெக்டாக உட்கார வச்சு சேஃபாக வர வச்சு சேஃபாக இட்டு போய் வீட்டில் விட சொல்லு. அந்த என்னது விசில் இல்லை, விசில் குஞ்சு கூட இல்லடி, அது பேர் மடக்கூதி குஞ்சுங்களை சொல்லு கரெக்டாக சொல்ல கரெக்டான பேர் வச்சுக்கிறாங்க மடக்கூதின்னு. மடக்கூதிங்க தான் அவனுங்க, உண்மையிலேயே சொன்னால் அவனுங்க எல்லாம் மடக்கூதி தான், தற்கூரி கூட இல்லை. இப்பெல்லாம் போச்சு மடக்கூதி. என்ன செய்யல சொல்லு? 2 வருஷமா எங்களுக்கு மாசம் வருது ஒரு அமௌண்ட். இதுக்கு முன்னே இத்தனை வருஷமா வந்துதா? நாங்க வருது, எல்லாருக்குமே வருது, யாருக்குமே வரல இல்லன்னு யாரும் சொல்லல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இவர் ஆட்சிக்கு வந்தா ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸை போட்டுருவாரா பாதுகாப்பு கூடின்ட்டு? இவர் பாதுகாப்பு அவங்க பொண்டாட்டி குத்துக்கினே இருப்பாரா? அவங்க பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து இருப்பாரா? என் பொண்டாட்டிக்கா என் பொண்ணுக்கா நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு பக்கத்துலயே உட்காந்து இருப்பாரா? இவரு அதுக்கு உண்டான தண்டனையை கொடுக்குறாங்கல்ல.
அந்த பெண்களுக்கு எதனா பாலியல் தொல்லை வந்தால் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை உடனே எடுக்கிறாங்க, உடனே தண்டனை. அப்படி இருக்கும் போது இவர் ஏன் மைக்க வச்சு பாதுகாப்பு இல்லை? எங்கள் சிஎம் வந்து என்னென்ன திட்டம் கொடுக்குறாரு? நான் முதல்வர் திட்டம் 1000 ரூபாய். நான் வந்தால் 1500 கொடுப்பேன். பெண்களுக்கு 1000 ரூபாய், நான் வந்தால் 2500 அதுவும் வந்து நாங்கள் சொன்னது தான். எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னதை தான் அவர் வந்து 500 1000 மேலே ஏற்றி சொல்றாரு. அதெல்லாம் நிறுத்திக்கின்னு அவரை வீட்டுக்கு அனுப்புகிற காலம் நெருங்குது. இப்போவே போய் ரெஸ்ட் எடுக்க சொல்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தோல்வி அடைஞ்சு இவர் போகிறதோட இப்போவே ஜென்ட்லாக போய் வீட்டில் வந்து தீரிசா கூட பத்துக்க சொல்லு. அவ்வளோதான். ஓகேவாப்பா? ஓகே. யார் வெற்றி பெறுவா? எங்கள் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அண்ணன் தான் வெற்றி பெறுவார். திமுக ஆட்சி தான் வரணும். வரோம். என்னங்க என்ன காரணம் நீங்கள் எப்படிங்க கேட்கலாம்? எவ்வளோ காரணங்க. அந்த காரணத்தெல்லாம் சொல்லணுன்னா நாங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தா அவர் மாதிரி படிக்கணும். என்ன பாதி தான் மனசில் இருக்கும். எவ்வளோ காரணங்க மக்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் என்னென்ன காரணத்துக்கு அவர் ஜெயிக்கணும்னு அவரை கேட்குறாருன்ட்டு மக்களுக்கே தெரியும் போது என்ன காரணம்னு கேட்குறது தப்பு. நீங்கள் கேட்குறது எந்த காரணம் அவர் செய்யலை, என்ன நலத்திட்ட உதவி அவர் செய்யலை, மக்களுக்கு என்ன நன்மையாக அவர் செய்யலைன்னு சொல்லுங்க. எல்லாமே செய்கிறாரு. சொல்லுப்பா. யாரு சொன்னது 4 வருஷமா? இரு 4 வருஷமா கொடுக்கலன்னு உங்களுக்கு யார் சொன்னுங்க? இல்லையே, கொடுத்துனுக்கிறாரு. மக்கள் வாங்கின்னு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியல, நாங்கள் என்ன பண்ணுறது? 4 வருஷமா இதெல்லாம் வந்து என்ன செஞ்சாரு நீங்கள் கேட்கல. இந்த 5வது வருஷத்தில் தான் வந்து என்ன செஞ்சாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த 4 வருஷமா நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கன்னா அவர் என்ன செய்துக்கிறாரு, என்ன செய்ய போகிறாருன்றதை நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கேட்கல. ஆமாம், ஏன் கொடுக்கல? எல்லா பெண்களும் தான் வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? கேம்ப்பு போடுறாங்க. மறுபடியும் இல்லாதவங்களுக்கு கேம்ப்பு போடுறாங்க. அந்த கேம்பில் வந்து எழுதி கொடுக்காத, போவாத, வீட்டில் உக்காந்து எனக்கு கொடுக்கலன்னா எப்படி வீட்டில் வந்து கொடுப்பாங்க? அந்த கேம்ப்பு போட்டு அந்த மனு போட்டு எழுதி நாங்கள்லாம் கொடுத்தோம். எங்களுக்கெல்லாம் வந்துச்சு. சரி இருக்குது. ரேஷன் கார்டு நீ வச்சுனுக்கிற, உங்கள்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்துருவாங்களா? அதுக்கு உண்டான வழிமுறை இல்லையாப்பா? அந்த வழி ஏன்பா கொடுக்க மாட்டோம்? நாங்கள் என்னன்னு சொன்னோம்? ஆமாம், எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோம். நம்ம எல்லாருக்கும் வீடு 1000 ரூபாய் கொடுக்கல, அக்கௌண்ட்டில் உழுது. அதுக்கு அக்கௌண்ட்டு புக்கு கொடுத்தோம். இருப்பா, அதுக்கு ஒரு பதில். ஆமாம் கொடுத்தோன்னா இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் அதெல்லாம் பொய் புரளியா சொல்லும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் எங்க முதல்வர் செய்துட்டாரு. 2026ல் உக்காந்தாருன்னா இன்னும் செய்வாரு. எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களப்பா. கொடுக்கலன்னு பொய் புரளி. திமுக இருக்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க. அந்த விசில் ஒரு பொண்ணு சொல்லுது பாரு, வேண்டாம் உதவி தொகை வேண்டாம் போடுறேன்றாரு விஜய் மைக்க பூச்சி. அப்ப அவளை என்ன பண்ணலாம்? வேண்டாம் பிரி பஸ் வேண்டாம்ன்றா. அவர் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் நாங்க பிரி பஸ் கொடுப்போம், எல்லாருக்கும் நாங்க வீடு கொடுப்போம். அப்ப அவளை என்ன பண்ணலாம்? அவர் விஜய் என்ன சொல்லலாம்? அந்த சாரை என்ன சொல்லலாம்? அவர் வந்து இருங்க, நாங்க என்ன சொல்லணும்? மக்கள் கொடுப்பாங்க. மக்கள் தீர்ப்பு கரெக்டா 2026ல் மக்களோட தீர்ப்பு சரியான தீர்ப்பா இருக்கும். அந்த தீர்ப்பு வந்து எங்களோட திமுக ஆட்சியோட வெற்றி தீர்ப்பா இருக்கும். சொல்லுங்க. ஓகேவா? அந்த காசு கொடுக்கறத பத்தியே பேசாதீங்க. மக்கள் நாங்களா கோட்டு குஷ்டு பிரியாணி சாப்பிட்டு சேர தூக்கி தலைமையில வச்சு நான் போனோம் வீட்டுக்கு. யார் அது? அவங்க செய்ததை வந்து திமுக போட்டாங்க. அவங்க செய்ததை திமுக போட்டாங்க. அவங்க பாரு
இப்ப இல்ல இரு விஜய் விஜய் விஜய்ன்றதே வந்து இந்த பத்திரிகையாளர்ல தான் விஜய்னு வருது. விஜய் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஆளு இல்ல, ஒருத்தே இல்லை. அவர் சொல்றாரு அவங்க பொண்டாட்டி, அதெல்லாம் ஒருத்து கிடையாது. எவனாவது ஒரு பொண்டாட்டிய, ஒரு பொம்பளைய, தாலி கட்டின மனைவிய, அந்த மனைவி மூலியமா 2 குழந்தைய பெத்தவள, இது ஒருத்தே இல்லைன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டுக்கிறியா? அவனை அப்ப என்ன பண்ணலாம்? அவனை என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லா அவனை கலாட்டா பண்ணுவோம் நாங்க. ஒரு பொம்பளைய அவ்வளோ கேவலப்படுத்துறான், ஒரு பொம்பளைய, ஒரு மனைவிய அவ்வளோ கேவலப்படுத்துறான், ஒருத்த இல்லைன்றான். அப்ப 2 புள்ள பெக்கும் போது ஒருத்தா இருந்தாலாவோ? 2 புள்ள பெக்கும் போது ஒருத்தா இருந்துச்சு அந்த அம்மா, இப்போ ஒருத்தி இல்லையா அந்த அம்மா? விஜய் இங்க வர சொல்லு, இதை பார்த்துட்டு விஜய் வர சொல்லு. நந்தினி யாராவது வட்டம் வந்து எங்களை கேட்க சொல்லு. அசிங்கமான தோல்வி, கேவலமான தோல்வி அடைய போறாரு. மறுபடியும் போய் டைரக்டருங்க அங்கே ரூமுங்க இருக்குது, பிறகு போய் சான்ஸ் கொடுன்னு சொல்ல போறாரு. இது நடக்கத்தான் போகுது. மக்கள் நீங்கள் முதல் கொண்டு பார்க்கத்தான் போகிறாங்க. எங்கள் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஜெயிக்கத்தான் போகிறாரு. ஏன்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை? இது என்ன இது? இரு இவ்வளோ பொம்பளைங்க வரோம், சரி என்ன விட கொஞ்சம் வயசு, சின்ன வயசு, இதுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? அந்த புறம்போக்குங்க எதனா பண்ண அதை என்ன பண்ண முடியும்? இருக்கா இந்த கேள்வியில கொஞ்சமாச்சு உங்களுக்கு அர்த்தம் இருக்கா? குஜராத்ல எல்லாம் நடக்கவே இல்லையா? மோடி ஆட்சி செய்யற இடத்துல நடக்கவே இல்லையா பலாத்காரம் எல்லாம்? மோடி ஆட்சி செய்யற அத பத்தி விஜய் பேசவே மாட்டேன்றாரு. மோடி இருக்கிற இடத்துல எல்லாம் பலாத்காரம் எல்லாம் நடக்குது, அதை பத்தி விஜய் பேசவே மாட்டேன்றாரு. ஏன் பேச மாட்டேன்றாரு? இப்ப கேஸ் எல்லாம் தட்டுப்பாடு, அதை பத்தி விஜய் பேசல. ஏன் பேசல? எங்க ஆட்சினா கேஸ்னா எங்களுதான் கேஸ். மானியம் எங்க ஆச்சு? யாரு? ஆமா குறைக்கிறேன். அவர் குறைச்சா தானப்பா நாங்க குறைக்க முடியும். ஓட்டு நாங்க அதை சொல்லி வாங்கல. மக்களுக்கு நன்மை செய்யறதுனால ஓட்டு தானா உழுது எதையும் சொல்லியே நாங்க வாங்கணும்னு அவசியமே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் எந்த ஆட்சி வந்தால் நல்லது நடக்கும், மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போட்டால் எப்படி நடக்கும், எவன் வந்தால் இன்னும் நம்மளுக்கு. சரி நான் சொல்கிறேன், இந்த 10 வருஷம் ஆட்சி காலத்தில், இப்போ தான் 5 வருஷமாக டிஎம்கே ஆட்சி, 10 வருஷம் ஆட்சி காலத்தில் யார் ஆட்சி ஆடுது? ஏடிஎம்கே. அப்போ ஏன் இந்த திட்டம்லாம் கொண்டு வரல? நான் முதல்வன் திட்டம், நாங்கள் தான் சொல்லிட்டோமே, வாக்குறுதி குத்தம் அதன்படி நாங்கள் செய்துட்டோமே. என்ன செய்யல அவரு? என்ன செய்யல சொல்லுப்பா, நீ சொல்லு, என்ன செய்யல சொல்லு.